வணக்கம். ஸோ இது வந்து ரொம்ப சப்ஜெக்ட் மேட்ரு அப்படி இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு விஷயம். என் மனசில் தோணுன ஒரு விஷயம், அந்த விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவு. ரைட், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் டீம் வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்காங்க. 2020 வேர்ல்டு கப்பை நம்ம வந்து ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ ஐசிசி நடத்துகிற ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸில் நம்ம 2011 அப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய வேர்ல்டு கப் வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி 2007 T20 அடிச்சிருக்கிறோம். அடுத்து 2011 ஒன் டே இன்டர்நேஷ்னலில் வந்து ஒரு வேர்ல்டு கப் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் இப்போ எகெயின் 2024 நம்ம வந்து ரொம்ப ஆஃப்டர் லாங் கேப் நம்ம வந்து ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஒரு ஃபைனல் கப் அடிச்சிருக்கிறோம். அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் 99% ஆஃப் பீப்புள் இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேசிக்கான நாலேஜ் இருக்கிற அந்த ரொம்ப வயசானவங்களை தவிர ஒட்டுமொத்த இந்தியாவுமே நேற்று டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து 100% ஃபேக்ட். ஸோ ரைட், ஸோ ஒரு விஷயம் எப்போவுமே என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அது நமக்கு தொடர்பில்லாத விஷயங்களாக இருக்கலாம், நமக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களாக இருக்கலாம். பட் எந்த விஷயம் நடந்தாலும் அந்த விஷயத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ் அப்படி தான். ஒரு சிறந்த பேச்சாளர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுறதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன கருத்துக்கள் எடுத்துக்க முடியும்னு பார்க்கணும். ஒரு நல்ல மேட்ச் பார்க்குறோம் அப்படின்னா சில ஆட்டிடியூடு, சில விஷயங்கள், அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு, அந்த விஷயங்கள், ஒரு ஸ்பிரிட், உங்கள் மனதில் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் எதிலிருந்து எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயம் வந்து தப்பு இல்லை. அந்த விஷயம் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும், உங்களை ஒருபடியாவது மேலே உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இருக்கணும். அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நமக்கு மனதில் அளப்பரிய உற்சாகம் அப்படின்னு கொடுத்த ஒரு விஷயம் நேற்று நைட்டு T20 வேர்ல்டு கப். இந்த விஷயத்திலிருந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டாக நாம் என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விளையாட்டும் வாழ்க்கையும் வேறு வேறு இல்லை. நம்ம ஒன்று சொல்லுவாங்க பெரியவங்க, வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறோம். நான் இப்போ சொல்கிறத மாற்றி சொல்கிறோம், வாழ்க்கையை விளையாட்டாகவே எடுத்துக்கோங்க. அந்த விளையாட்டில் ஜெயிப்பதற்கு நம்ம என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறோமோ அந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலையும் செய்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை நம்மளால் கொடுக்க முடியும், பெற முடியும். அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். ஒரு இந்திய அணி ஜெயிச்சா எப்படி நமக்கு ஒரு சந்தோஷமும் ஹாப்பியும் நமக்கு கிடைக்குதோ, நாமளே வென்றது போல் ஒரு உணர்வு கிடைக்குதோ, அதுபோல் தான் நீங்கள் ஜெயிச்சா அந்த மகிழ்ச்சி எனக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, எல்லாருக்குமே உங்களுடைய வெற்றி அவர்களுடைய வெற்றி மாதிரியே இருக்கும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரைட், ஸோ இந்த மேட்ச் நீங்கள் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். 15 ஓவர் வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட்டே 176 தான் நம்ம அடிச்சிருந்தோம். 177 அவங்களுக்கு அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. 15th ஓவர் 15வது ஓவர் முடிகிறப்ப பால்ஸுக்கும் தேவைப்படுற ரன்னுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் ஒன்று தான். 30 balls 30 runs. 5 ஓவர் இருக்குது. ஃபீல்டில் வந்து கிளாசன் இருக்கார், மில்லர் இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு கிளாஸ் டாப் 2 அதிரடி பேட்ஸ்மேன் களத்தில் இருக்கிறாங்க. 5 ஓவர் இருக்குது, 6 விக்கெட் கையில் இருக்குது. வெறும் 30 பாலுக்கு 30 ரன் வேணும், அவ்வளோதான். இதுதான் சுச்சுவேஷன். அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருந்து கிட்டத்தட்ட நம்ம தோற்று விட்டோம், அவ்வளோதான். நீங்கள் 15வது ஓவர் பார்க்குறப்ப நான் உட்பட எல்லாருக்குமே தோணுன ஒரு விஷயம், டெஃபினட்டாக இந்த மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். இதுக்கு மேலே 30 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். கைவசம் 6 விக்கெட் இருக்குது. அதுவும் ஃபீல்டில் இருக்கிறது, இப்போ பேட்டிங்கில் நிற்கிறது, கிரீஸில் 2 பக்கமுமே உலகத்தின் மிக பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய ஒரு அதிரடி பேட்ஸ்மேன்கள் 2 பேர் களத்தில் நிற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது 2 ஓவரில் இந்த மேட்டரை முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. ஸோ வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை அவர்களிடத்துல இருந்துச்சு. இது இப்படியே போச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம தோக்க தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் நம்மகிட்டே இருந்துச்சு, ரசிகர்களான நம்மகிட்டே இருந்துச்சு, கேப்டன்கிட்டையும் இருந்துச்சு. ஸோ ஆனால் அந்த இடத்துல இதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, 15th ஓவர் 30 பாலுக்கு 30 ரன் உறுதியாக தோற்று போகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப ஒரு தலைவனாக இருக்கிற ரோஹித் சர்மா கலங்கவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், 2020 கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட ஓவர் எப்போவுமே 20th ஓவராக தான் இருக்கும். பட் 15th ஓவரில் பயங்கரமாக ரன் போகுது அப்படிங்கிறப்ப ஆஸ் அ கேப்டன் அவருக்கு இருந்த ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் டக்குன்னு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி 16வது ஓவருக்கு பும்ராவை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ பும்ராவோட ஓவரில் 4 ரன் தான் போகுது, ஒரு விக்கெட் போகுது, ஒரு ப்ரெஷர் ஹோல்ட் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஃபைனல் ஓவருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு வச்சுருந்த ஒருத்தரை சூழ்நிலைக்கிறது இம்மிடியேட்டாக ரீப்ளேஸ் பண்ணி முன்னாடி 16வது ஓவர் போட வைக்கிறாங்க. அடுத்தது
19வது ஓவருக்கு 18வது ஓவருக்கு கொண்டுட்டு வராங்க. ஸோ முன்னாடி 2 ஓவருக்கு முன்னாடியே, மேட்ச் முடிகிறதுக்கு 2 ஓவருக்கு முன்னாடியே ஃபைனலாக கடைசியாக வைக்கணும் அப்படின்ற இந்த பிரம்மாஸ்திரமான பூம்ராவை முன்னாடியே முடிச்சிட்டாங்க. பட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதுக்கடுத்தது நடுவில் ஹர்ஷதீப் சிங் போட்டாங்க, அதுக்கடுத்தது பாண்டியா போட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு முழுசாக நம்ம கைவிட்டு போன ஒரு மேட்சை மனசு விடாமல் ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிடியூடோட நிச்சயமாக அதை ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லான ஒரு வில் பவரோட ஸ்ட்ராட்டஜியை மட்டும் அந்த இடத்துல மாற்றி போட்டு முழுசாக அவங்க கைக்கு போன ஒரு மேட்சை கடைசியாக ரோஹித் சர்மா நம்ம கையில் ஜெயிக்க வச்சார். ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேருடைய உழைப்பு இருந்துச்சு அந்த மேட்ச்சில். இந்த மேட்சே வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவிக்கு இணையாக இருந்துச்சு. அப்படி இருந்த ஒரு மேட்ச். ஸோ இதில் ஆஸ் ஆஸ்பிரண்ட் நாம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கிறோம். இதில் விளையாட்டுனாலும் கடைசி இலக்கு வெற்றி தான், அந்த தேர்வுனாலும் கடைசி இலக்கு வெற்றி தான், வாழ்க்கைனாலும் கடைசி இலக்கு வெற்றி தான். ஸோ நாம் சொல்கிற மாதிரி வாழ்க்கையை விளையாட்டை எடுத்துக்காதீங்கப்பான்னு சொல்கிற மாதிரி இந்த விளையாட்டிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு சில விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா கேப்டன் ரோஹித் சர்மாட்டிருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த கட்டத்திலும் நாம பின்வாங்காத வரை களம் நம்மை விட்டு அகலாது, வெற்றி வாய்ப்பு நம்மை விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ரோஹித் சர்மா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, உத்திகளை மாற்றினால் எந்தகைய சூழ்நிலையிலிருந்தும் ஒருவன் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நேற்று ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். ஸோ எந்த இடத்தில் பும்ராவை 20வது ஓவருக்கு பும்ராவை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது பிளானை 16வது ஓவருக்கே முன்னாடியே அவரை கொண்டுட்டு வர முடிஞ்சுது அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையின் அவசரம் கருதி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கில் அவர் வச்ச ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரோஹித் சர்மாட்டிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், இதே மாதிரி ரோஹித் சர்மா ஆல்ரெடி 3 ஐசிசி டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோத்துட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலாக ரோஹித் சர்மாவை எப்படி முத்திர குத்துனாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா டீம் எப்படியாவது ஃபைனல்ஸ் போயிடும், வழக்கம் போல் ஃபைனல்ஸில் போய் பெட்டராக தோத்துட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை, ஒரு அவப்பெயர் ரோஹித் சர்மா மேலே இருந்துச்சு. அந்த பேரை, அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த புற அழுத்தம் ஒரு துளி கூட அவரை பாதிக்காத வகையில் ஸ்டாண்ட் பண்ணி நின்று அந்த களத்தில் அவர் எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறதான் அந்த ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபைனலாக சக்ஸஸை இவர் கையில் கொண்டுட்டு வந்து சேர்த்துச்சு. இன்றைக்கி நம்ம எக்ஸாம் படிக்கிறோம், இந்த எக்ஸாம் படிக்கிறப்ப நம்ம கடைசி நேரத்தில் படிக்கலாம்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருப்போம். இப்போ குரூப் 2 வருது, 70 நாள் 75 நாள் தான் டைம் இருக்குது, அடுத்து வரக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குது, அது குறுகிய நாள் தான் இருக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம ரெகுலராக என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இருந்தோமோ அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் உங்கள் கையில் இருக்கிற பிரம்மாஸ்திரங்களை முதல்ல இறக்குங்க. எந்த சப்ஜெக்டை முதல்ல படித்தா இந்த எக்ஸாமை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது, ஒரு ரோஹித் சர்மா எப்படி பும்ராவை 20வது ஓவர்லேருந்து 16வது ஓவர் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி யூனிட் 8 யூனிட் 9 ஆப்டிடியூட் இது எல்லாத்தையும் முன்னாடி கொண்டுட்டு வாங்க. கடைசியில் பார்த்துக்கலாம், கடைசியில் யூஸ் பண்ணலான்னு வச்சுட்டு இருக்கிற அஸ்திரங்கள் எல்லாமே சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது நம்ம ஜெயிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ ரோஹித்துக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னா சூழ்நிலைக்கு தகுந்தது போல் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இதை நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ரைட், நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது விராட் கோலி. இந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே தெரியும், இந்த சீரீஸில் ஆக்சுவலாக விராட் கோலிக்கு இதை லாஸ்ட் 2020 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது விராட் கோலிக்கும் தெரியும், டீமுக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த சீரீஸில் ஒரு மேட்ச்சில் கூட விராட் கோலி நல்லா விளையாடல, ஒரு மேட்ச்சில் கூட நல்லா விளையாடல. ஸோ ஃபைனல்ஸுக்கு முன்னாடி ரோஹித் சர்மாட்ட ப்ரெஸ்ஸில் கேட்டாங்க, கோலி வந்து சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அப்போ நீங்கள் ஃபைனல்ஸில் அவருக்கான 1 டவுன் 2 டவுன் அதில் ஏதாவது மாற்றுவீங்களா இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா ரோஹித் சர்மா அழகாக ஒரு விஷயம் சொன்னார். ஒரு கோலியோட ஃபார்ம் அவுட் பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர், அவர் தன்னோட பெஸ்ட்டை கடைசி ஃபைனல்ஸில் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக அதை கிராஸ் பண்ணி போனாங்க. ஒட்டுமொத்த மக்கள் 140 கோடி மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய ஆர்வம் இந்த கோப்பையை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய உள் நம்பிக்கை. 140 கோடி மக்களுடைய ப்ரெஷர் விராட் கோலி அப்படிங்கிற ஒருத்தர் மேலே அங்கே விழுகுது. அது நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த தேசத்தோட எதிர்பார்ப்பு கோலி நல்லா விளையாடணும் அப்படிங்கிறது. இந்த ஒட்டுமொத்த சீரியஸ்லேயும் நல்லா விளையாடாத கோலி எந்த நேரத்தில் தேவையோ, அன்னைக்கு எப்போ தேவை, நேற்று தேவை, ஃபைனல்ஸில் அவருடைய ஆட்டம் தேவை அப்படிங்கிற சமயத்தில் அவ்வளோ சூப்பராக விளையாடி 76 ரன் எடுத்தார். அந்த ஆட்டம் தான். அதிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நம்ம எங்கிருந்து வேணாலும் தொற்றிருக்கலாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொற்றிருக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கடந்த 1 மாதமாக நம்ம நல்லா படிக்காமல் இருந்திருக்கலாம், கடைசி 1 வாரமாக நல்லா படிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தேர்வை ஜெயிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த தேர்வு வந்துருச்சு, எக்ஸாம் எப்போங்கிற ஒரு விஷயம் கிளியராக டார்கெட் தெரியுது. இந்த சமயத்தில் உங்களோட பெஸ்ட்டை வெளியில் கொடுக்கல அப்படின்னா நம்ம பெஸ்ட்டை கொடுக்கவே முடியாது. எப்படி ரோஹித் சர்மா கோலி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாரோ, அவரோட பெஸ்ட்டை
கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃபைனல்ஸ் வரப்போ அவரோட பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா எப்படி கோலியை நம்பினாரோ அதே விஷயத்தை தான் நம்ம வீட்டில் இருக்கிற ரோஹித் சர்மாக்கள் யார், நம்ம அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே அவரோட பெஸ்ட் இன்னும் வரல, அந்த பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு காத்துட்டு இருக்கிறாங்கல்ல. அந்த நம்பிக்கை நேற்று எப்படி கோலி காப்பாற்றினாரோ அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆஸ்பிரண்டாக நம்மகிட்ட இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறதா அந்த ஃபைனல்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நம்ம நிச்சயமாக இந்த ஃபைனல்ஸாக நினச்சி இதில் நம்ம ரொம்ப சூப்பராக படித்து மறுபடியும் நம்ம ட்ராக்குக்குள்ளே உள்ளே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஹர்திக் பாண்டியாவோட நிலைமை லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இந்த வேர்ல்டு கப் T20 சீரியஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவை கழுவி ஊற்றாத இந்தியாவில் இருக்கிற கிரிக்கெட் ஃபேனே இல்லைங்கிற அளவுக்கு பண்ணினாங்க. பல்வேறு காரணங்கள், IPL மும்பை கேப்டன்ஷிப் போனது, நிறைய ஃபார்ம் அவுட் ஆனது, நல்லா ஆட முடியாது, அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய தனிப்பட்ட சிக்கல்கள், மனைவியை பிரிஞ்சார், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அத்தனை ப்ரெஷருக்கு நடுவில் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சார்பில் மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு வீரர் அப்படின்னா அது ஹர்திக் பாண்டியா தான். அந்த ஹர்திக் பாண்டியா ஒரு இடத்துல கூட ரியாக்ட் பண்ணல, விமர்சனங்களுக்கு எந்த இடத்துலையுமே பதில் சொல்ல, ஒரு இடத்துல கூட அவர் தன்னம்பிக்கையை விட்டுட்டு போகவே இல்லை. அப்புறம் கடைசியாக அவருடைய மனதில் இருந்த ஒரே ஒரு விஷயந்தான், வெற்றி தான் எல்லா விமர்சனத்துக்கும் பதில் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பாண்டியாவோட மனசில் இருந்துச்சு. இந்த T20 வேர்ல்டு கப்பில் எல்லா மேட்ச்லேயும் மினிமம் 2 விக்கெட்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அப்படிங்கிற அளவில் இந்த அணிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே வந்தார். நேற்ற போட்டியில் அந்த அணி ஜெயிப்பதற்கு 20வது ஓவரில் 16 ரன் தேவைப்படணும் அப்படிங்கிற நிலைமையில் ஒட்டுமொத்த தேசத்தின் ப்ரெஷருமே நேற்று பாண்டியா மேலே இருந்துச்சு. 20வது ஓவரில் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் பாண்டியா நல்லா பந்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வேளை அவர் கடமையை சரியாக செய்யாமல் போயிருந்தால் நேற்று மிக அதிகமாக இந்தியாவில் திட்டி தீர்க்கப்பட்ட மனிதர் அவராக தான் இருந்திருப்பார். அத்தகைய அழுத்தத்திலையுமே கூட அவர் மேலே இருந்த விமர்சனம், தனிப்பட்ட விமர்சனம், அணியின் அழுத்தம், கடைசி கட்டம் அப்படிங்கிறது எதுவுமே காட்டிக்காமல் அவரோட தி பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸை ஃபைனலில் காட்டினார். இன்றைக்கி இந்தியாவே போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு நபர். நேற்று எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறப்ப வேர்ல்டு கப்பில் ஃபைனல் அந்த செரிமனி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொன்னார், என் மீது எத்தனையோ விமர்சனங்கள் வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் என்னுடைய பர்ஃபார்மன்ஸு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன், அது நடந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தார். அந்த மனநிலை ஆஸ்பிரண்ட் கிரிக்கெட் நம்ம பார்க்குறோம், ஆனால் அந்த கிரிக்கெட்லேருந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் பாண்டியாகிட்டேருந்து எடுத்துக்க வேண்டியது அந்த மனநிலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த எக்ஸாமில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிளேயர் பூம்ரா. T20 வேர்ல்டு கப்பில் அவர் செல்லமாக சொல்லுவோம் பூம்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பூம்ரா இந்த வேர்ல்டு கப்போட ஒரு போட்டியில் கூட அவரோட பெஸ்ட்டை கொடுக்க மிஸ் பண்ணவே இல்லை. தட் இஸ் கால்டு கன்சிஸ்டன்சி. இந்த உலகத்தோட த மோஸ்ட் ப்ராமிஸ்டு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னு சொன்னால் இன்னைத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பவுலர் பூம்ரா தான் அப்படிங்கிற அளவுக்கு அவரோட ஓவரை மீட் பண்ணவே ஒரு பேட்ஸ்மேன் பயப்படுற அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அதிர்ஷ்டவசமாக வரல, என்னைக்கோ ஒரு நாள் வரல, அந்த இடத்துல அவரால் அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸ், அதுக்காக அவர் பண்ணின ப்ராக்டிஸ், அந்த அணியின் வெற்றிக்கு நாம் பயன்படுறோம் அப்படிங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி. ஒரு மேட்ச்சில் கூட பும்ராவோட பவுலிங்ஸோட போகலை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ பும்ராகிட்டேருந்து நாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் சார். ஒரு நாள் படித்தேன், ஒரு வாரம் படித்தேன், அப்புறம் அப்படி அதெல்லாம் இருக்கக்கூடாது. போட்டால் பும்ரா மாதிரி பால் போட்டுக்கிட்டே இருக்கணும், வந்து நின்னா பயப்படணும், நம்ம படிக்கணும், நம்ம களத்தில் வந்து நிற்கிறோன்னா காம்படிட்டர் நம்மளை பார்த்து பயப்படணும், அப்படி இருக்கணும் நம்ம ப்ரிப்பரேஷன். அண்டு ஃபைனலாக இந்த வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நேற்று யூடியூப்லலாம் இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவோட அந்த ஃபென்டாபுலஸ் ஒரு கேட்ச் பவுண்ட்ரி லைனில் நின்று. ஸோ ஒரு பவுண்ட்ரி லைனில் நின்று நீங்கள் எப்போவுமே டீம் செட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ரு லைனில் மட்டும்தான் சூரியகுமார் யாதவ் நிறுத்துவாங்க, பவுண்ட்ரி லைனில் மட்டும்தான் நிறுத்துவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கிரவுண்டை ரன்னிங்லேயே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான பிளேயர் சூரியகுமார் யாதவ். ரன்னிங்லேயே பவுண்ட்ரி லைனில் கேட்ச் பிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நார்மலாக எல்லா பிளேயருக்குமே வந்துடாது. அதுக்கு வந்து வெரி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரைனிங் வேணும். நேற்று போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியன் டீமோட ஃபீல்டிங் கோச் அதை பற்றி சூரியகுமார் யாதவ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவார் பவுண்ட்ரி லைனில் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார். அவ்வளோ பயிற்சி பண்ணவும் தான் இன்றைக்கி இந்தியாவின் கையில் ஒரு உலகக்கோப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வெற்றி அப்படிங்கிறது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு பயங்கரமான முயற்சி. இப்போ நம்ம தேர்வுலையும் அதே மாதிரி தான், நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஆஸ் அ கேப்டனாக உங்கள் வீட்டிலேருந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆஸ் அ கோச்சாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், ஆஸ் அ பிளேயராக உங்களோட பெஸ்ட்டு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொடுக்குறது தான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற T20 வேர்ல்டு கப். இப்போ இந்த 2024 உங்களுக்கு இருக்கிற வேர்ல்டு கப் அந்த வேர்ல்டு கப்பு தான். நாம் கிரிக்கெட் பார்க்காத ஆட்கள் யாருமே இல்லை.
எல்லா நாளும் எல்லா கிரிக்கெட்டையும் நம்ம டெஸ்ட் மேட்சையே முழு நாள் உட்காந்து முறுக்கு சாப்பிட்டுட்டு பார்த்த ஆளுங்க நம்ம. அதனால டெஸ்ட் மேட்ச் பார்க்குறது, கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறது தப்பு இல்லை. ஆனால் அந்த மேட்ச்லேருந்து சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியுமா, நமக்கு ஏதாவது ஒரு உத்வேகம் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயந்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற எல்லா விஷயமே. அது கோலி ஆகட்டும், தோனி ஆகட்டும், ரோஹித் சர்மாவாகட்டும், யாராகட்டும், கிரவுண்டில் கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கிற இந்த உலகம் போற்றி பாராட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு பின்னாடியும் வியர்வை சொட்டு சொட்டாக சொட்டிய கடுமையான ஒரு பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சி தான் அவங்களுக்கு இந்த பாராட்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க நிறுத்துது. அந்த விஷயத்தை தான் நாம் எடுத்துக்கணும். கிரிக்கெட் பார்க்குறது தப்பு இல்லை. அந்த கிரிக்கெட்லேருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன விஷயங்களை தான் எடுத்துக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உலகக்கோப்பை எப்படி இந்திய அணிக்கு கிடைச்சதோ அதுபோல் இந்த வருஷம் நடக்கிற தேர்வில் அதுதான், இந்த தேர்வில் ஜெயிச்சு நீங்கள் ஒரு அரசு பணியாளர் ஆவது அப்படிங்கிறதான் நீங்கள் வாங்கக்கூடிய உலகக்கோப்பை. இந்த உலகக்கோப்பைக்கு எப்படி இந்தியா சந்தோஷப்பட்டுச்சோ அது மாதிரி நீங்கள் வாங்குகிற உலகக்கோப்பையை பார்த்து எஸ் அ கோச்சாக நாங்கள் சந்தோஷப்பட போகிறோம். ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்பட போகிறாங்க, ரொம்ப பெருமைப்பட போகிறாங்க. அந்த விஷயத்தை மிஸ் பண்ணாமல் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியை வச்சுக்கோங்க. எத்தனை முறை இதற்கு முன்னால் இறுதிப் போட்டிக்கு, இறுதி தேர்வு வரைக்கும் போய் நீங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் சரி, ரோஹித் சர்மா மாதிரி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், அந்த வாய்ப்பில் நான் வென்று காட்டுவேன் அப்படின்னு நினச்சி நேற்று வென்று காட்டினார்ல, அதை போல வென்று காட்டுங்கள். அந்த வெற்றிக்கு உதவியாக உங்கள் உத்திகளை மாற்றுங்கள், ஸ்ட்ராட்டஜிஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை ஜெயிங்க. ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட்டையும் அந்த ஸ்பிரிட்டையும் விட்டுறாமல் தொடர்ந்து விளையாடுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள்.